நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா? ஒரு சிலர்ட்ட பேசின உடனே, அந்த நாளே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா, உற்சாகமா இருக்க மாதிரியும், நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்க மாதிரியும் இருக்கும். ஒரு சிலர்ட்ட பேசின உடனே, உங்களுக்கு ரொம்ப லோவாவும், ஏதோ ஒரு மாதிரியான நெகட்டிவ் சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கிற மாதிரியாவும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த உலகத்துல எல்லாமே எனர்ஜிய பேஸ் பண்ணி தாங்க நடக்குது. ஆனா, ஒரு சில எனர்ஜிய நம்ம பார்க்க முடியும். ஒரு சில எனர்ஜிய நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஒரு சில எனர்ஜி நம்ம இம்பாக்ட் ஆவும். இப்ப இருக்கிற பொருட்களுக்கே ஒரு உதாரணத்துக்கு, உங்க மொபைல்ல சார்ஜ் எத்தன பெர்சென்டேஜ் இருக்கு பாருங்க. இருக்கா? அதுதாங்க எனர்ஜி. இப்ப இந்த எனர்ஜி டெய்லி கூடுது, குறையுது. நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா எனர்ஜி இன்கிரீஸ் ஆகுது, பேட்டரி ஃபுல் ஆகுது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மொபைல யூஸ் பண்றீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு எனர்ஜி டவுன் ஆகுது, எனர்ஜி எம்ப்டி ஆகுது. அத ரீசார்ஜ் பண்றதுக்காக நம்ம சார்ஜ் பண்றோம் இல்லைங்களா? அது போல தான் நம்ம லைஃப்ல எமோஷனலா நம்மள நாமளே பில்ட் பண்றதுக்கு எனர்ஜி தேவைப்படுது. இந்த மாதிரியான எனர்ஜி நாம நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள்ட்ட இருந்து நம்ம அத பெறுறோம். சோ, தினசரி வாழ்க்கையில நாம யார மீட் பண்றோம்ங்கிறது இல்லங்க விஷயம். அவங்க மீட் பண்ணி, அவங்கள சந்திச்சு பேசினதுக்கு அப்புறம் நாம எப்படி ஃபீல் பண்றோம்ங்கிறது இருக்கு இல்லைங்களா? அத பேஸ் பண்ணி தான் 3 டைப்ஸ் ஆஃப் பீப்பிள் இன் த வேர்ல்ட். இப்போ நாம இந்த முதல் வகைய பத்தி பார்ப்போம். அவங்க எனர்ஜி ட்ரெய்னர்ஸ், த டைப் 1. இந்த எனர்ஜி ட்ரெய்னர்ஸோட முதல் குவாலிட்டியே கம்ப்ளைண்ட் பண்றது தான். எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க கண்ணுக்கு தெரியறது அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான். அப்ப எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த எனர்ஜி ட்ரெய்னர்ஸ் கம்ப்ளைண்ட், கோசிப் மட்டும்தான் பேசுவாங்க. இப்ப இந்த கம்ப்ளைண்ட் பண்ற ஆட்டிடியூடே கைண்ட் ஆஃப் பேட்டரி தீவ்ஸ் மாதிரி. நம்ம மொபைல்ல இருக்க எனர்ஜிய, பேட்டரிய ஒரு சில ஆப்ஸ் பேக்ரவுண்ட்லயே யூஸ் பண்ணிட்டு இருக்குது இல்லைங்களா? அது மாதிரியான வகை மனிதர்கள். இன்னொரு வகையான ட்ரெய்னர்ஸும் இருக்காங்க. அவங்க கோசிப்பர்ஸ். எல்லா லோக்கல் நியூஸும் அவங்களுக்கு தெரியும். இந்த வீட்ல இது நடந்துச்சு, அவங்க அத சொன்னாங்க, இவங்க வாழ்க்கையில இப்படி ஆயிருச்சு அப்படின்ட்டு இந்த டீ கடை பெஞ்சில பேசுவாங்க இல்லைங்களா? தினம் தினம் காலையில வருவாங்க, டீ கடையில உட்காருவாங்க, நியூஸ் பேப்பர் பார்ப்பாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இவங்க தான் தீர்வு காண்ற மாதிரி பெரிய ஒரு டிஸ்கஷன் பண்ணுவாங்க, எந்திரிச்சு போயிருவாங்க. இந்த ட்ரெய்னர்ஸ்லயே 3வது வகை மனிதர்கள் இருக்காங்க. அவங்க இந்த விக்டிம் மைண்ட் செட் மனிதர்கள். அவங்களுக்கு எப்பவுமே அவங்கள பத்தின குறைகளே தான் தெரியும் அவங்களுக்கு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? என்ன பத்தி ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க? யாருமே நான் சொல்றத கேட்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி அவங்களாகவே தாழ்வா எடை போட்டுக்கிட்டு, அதையே எந்த நேரமும் எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருப்பாங்க. சோ, இந்த கோசிப்பர்ஸ், கம்ப்ளைனர்ஸ், விக்டிம் மைண்ட் செட் பீப்பிள்ட்ட இருந்து உங்க எனர்ஜிய சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னாக்க, அவங்கள உங்க சர்க்கிள்ல இருக்கிறாங்களாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்க. கம்ப்ளீட்டா டெலீட் பண்ண முடியாதுங்க. பட் அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட இருந்து விலகி வர்றதுக்கான வாய்ப்பை பாருங்க. ஒரு சில நேரங்கள்ல நாமளே கூட இந்த எனர்ஜி ட்ரெய்னர்ஸ் டைப்ல இருக்கலாம். ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் எடுத்துக்கோமா? நீங்க ஒரு 4 பேர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அந்த 4 பேர்ல யார்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹார்ட் ரொம்ப ஹெவியாவும், ரொம்ப டல்லாவும் நீங்க ஃபீல் பண்றீங்களோ, அவங்க தான் எனர்ஜி ட்ரெய்னர். ஒருவேளை நீங்க பேசினதுக்கு அப்புறம் அந்த மனிதர்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. நீங்க அந்த டைப் ஆஃப் ட்ரெய்னர்ஸா இருக்கிறீங்களாங்கிறது உங்களால உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இப்போ உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல பாத்தீங்கன்னாலும், நீங்க ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு இருக்கேன், இல்ல ஏதாவது ஒரு ஐடியாவ புதுசா முயற்சி பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப, அதுல இருக்கிற நெகட்டிவ மட்டுமே ஹைலைட் பண்ணி அவங்க உங்ககிட்ட பேசிட்டு இருப்பாங்க. சோ, அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கிற எனர்ஜி ட்ரெய்னர்ஸ ஈஸியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிறலாம். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? என் லைஃப்லயும் வைஸ்ன்னு ஒரு இங்கிலீஷ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் என்னோட ஒரு சில ரிலேட்டிவ்ஸ்ட்ட சொல்றப்ப, முதல்ல அவங்க சொன்னது, "ஒழுங்கா படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போற வழிய பாரு. ஏகப்பட்ட ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. அதனால நீ இத சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியாது" அப்படின்னு நெகட்டிவ் வைப தான் ஃபர்ஸ்ட் குடுத்தாங்க. பட் நான் அந்த மாதிரியான நெகட்டிவ் வைப் குடுக்குற பீப்பிள்ட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்னைய நானே டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிட்டதுனால, இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா வைஸ்ங்கிற இன்ஸ்டிடியூஷன் தமிழ்நாடு ஃபுல்லா நாங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கோம். உங்க லைஃப்லயும் நீங்க தினம் தினம் இது மாதிரியான எனர்ஜி ட்ரெய்னர்ஸ கண்டிப்பா சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. அவங்கள கம்ப்ளீட்டா உங்க லைஃப்ல இருந்து டெலீட் பண்ண முடியாதுங்க. ஆனா, நீங்க ஒரு சாய்ஸ் எடுத்து அவங்கள்ட்ட இருந்து உங்கள நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்டன்ஸ் பண்ணிக்கலாம். அதனால யூ புரொடெக்ட் யுவர் பீஸ் ஆஃப் மைண்ட். உங்களோட பீஸ் ஆஃப் மைண்டுக்காக எனர்ஜி ட்ரெய்னர்ஸ உங்க லைஃப்ல ஐடென்டிஃபை பண்ணி, அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்கள நீங்க டிஸ்டன்ஸ் பண்ணிக்கங்க. நாம பழகுற இந்த சமுதாயத்துல 2வது வகை மனிதர்கள் த எனர்ஜி மேட்சர்ஸ். இந்த எனர்ஜி மேட்சர்ஸ்ங்கிறது உங்க கொலீக்ஸா இருக்கலாம், இல்ல உங்க ஃபேமிலில உங்க ரிலேட்டிவ் சர்க்கிள்ல இருக்கலாம், உங்க ஓன் ஃபேமிலியே கூட இருக்கலாம். இவங்க நீங்க என்ன செய்றீங்களோ அத ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அத ரிசீவ் பண்ணிக்கிறாங்க.
நீங்க எந்த விதத்துல எந்த மாதிரியான உதவிகளோ, அறிவுரைகளோ குடுத்திருக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்களுக்கு அது தேவைப்படும் பொழுது சரியான நேரத்துல அத குடுக்குறாங்க. தே ஆர் த எனர்ஜி மேட்சர்ஸ். த எனர்ஜி மேட்சர்ஸ் ஆர் ஃபேர் பிளேயர்ஸ். பருந்தாகுது ஊர் குருவி பணங்காதது என் பிறவி. தே கிவ் இன் ரிட்டர்ன் வாட் தே ரிசீவ். ஸோ உங்களுக்கு நீங்க உங்க கசின ஒருத்தருக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கலாம். அவரு நீங்க கொஞ்சம் ஸ்பிரிட்ல லோவா இருக்கிற டைம்ல, என்ன ப்ரோ நீங்க சொன்னீங்க, இப்ப நீங்களே இப்படி ஃபீல் பண்றீங்களே, கமான் உங்களால முடியும் அப்படின்னு அவருக்கு கிடைச்ச அந்த உற்சாகத்தை உங்களுக்கு தேவைப்படும் பொழுது திரும்ப உங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லைங்களா? தே ஆர் த எனர்ஜி மேட்சர். இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்குலாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிறது கிடையாது. நீ ஏறி யாரா கபில அது நம்ம த எனர்ஜி மேட்சர்ஸ்ங்கிறது என் லைஃப்லயும் நான் நிறைய சுச்சுவேஷன்ஸ்ல பார்த்துருக்கிறேங்க. ஒரு சில ஸ்கூல்ஸ்ல ஒரு சில பிரின்சிபல்ஸ்ட பேசுறோம், அந்த ப்ரோக்ராம் சம்பந்தமான டிஸ்கஷன்ஸ் பண்றோம் அப்படின்னாக்க நல்ல ஒரு எனர்ஜி ஃப்ளோ இருக்கும். அவங்க அவங்களோட லைஃப்ல நடந்த விஷயங்களை கோட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நாங்க அந்த வைப் மேட்ச் பண்றதுனால வி ஆர் ஏபிள் டு பிரிங் த ரைட் ரிசல்ட். எங்களால குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல ஒரு ஆங்கில கல்வியை கொடுக்கறதுக்கு ரொம்ப சுலபமா முடியுது. இந்த உலகத்துல தினம் தினம் நீங்க எனர்ஜி கிவர்ஸ் த தேர்ட் டைப் பீப்புளை பாக்குறீங்க, அவங்க கூட பழகிட்டு இருக்கீங்க. இந்த எனர்ஜி கிவர்ஸ்ங்கிறவங்க அவங்க கிட்ட நீங்க ஒரு 5 நிமிஷம் பேசினாலே போதும், நல்ல ஒரு உத்வேகம் உங்களுக்குள்ள ஃபீல் ஆகும். நீ தோத்தியா ஜெயிச்சியான்னு அடுத்தவன் சொல்லக்கூடாது, உனக்குள்ள இருக்கிறவன் சொல்லணும். போய் வேலையை பாரு. அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையுமே உங்களால முடியும், நீங்க இதை சாதிக்கலாம், நீங்க இன்னும் பெட்டரா ஆகணும், இன்னும் நல்லா செய்யணும் அப்படிங்கிற உற்சாகமான வார்த்தைகளை தான் பயன்படுத்துவாங்க. அவங்க தான் உங்க லைஃப்ல நீங்க ட்ரெஷர் பண்ண வேண்டிய பவர் ஹவுஸ். உதாரணத்துக்கு போன வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன், அந்தோணி முத்து இன்னாசி முத்து அப்படின்னு அந்த 2 முத்து, those 2 pearls who found the best in me. எனர்ஜி ட்ரெயினர்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரியான நிறுவனம் நடத்துறதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்றப்ப அவங்க உன்னால முடியும், உனக்கு திறமை இருக்கு, நீ அதை முயற்சி பண்ணுன்னு கொடுத்த உற்சாகம் தான் இன்னைக்கு வைஸ் நிறுவனம் 20 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்க எனர்ஜி ரைஸ் ஆகிறதும் ஃபால் ஆகிறதும் பேஸ்ட் ஆன் உங்களோட சர்க்கிள். ஸோ ப்ரொடெக்ட் யுவர் சர்க்கிள். நீங்க எந்த மாதிரியான மனிதர்களோட இருக்கிறீங்களோ அந்த மாதிரியாவே நீங்க ஆகுறீங்க. இப்போ நீங்க எனர்ஜி ட்ரெயினர்ஸ் கூட இருக்கிறீங்கனாக்க நேச்சுரலா உங்க எனர்ஜியும் ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். எனர்ஜி மேட்சர்ஸ்ங்கிறவங்க உங்களோட பியர் குரூப். அந்த குரூப்லயுமே ஒரு சில எனர்ஜி ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க. ஐடென்டிஃபை பண்ணுங்க, டிஸ்டன்ஸ் பண்ணிருங்க. பட் எனர்ஜி மேட்ச் ஆகிற மனிதர்களோட நீங்க பழகுங்க. ஏன்னா அவங்க தான் உங்கள்ட்ட இருந்து என்ன பெறுறாங்களோ அதை உங்களுக்கு திரும்ப கொடுக்குறாங்க. எனர்ஜி கிவர்ஸ்ங்கிறவங்க த ட்ரெஷர். அவங்கள நீங்க நன்றி உணர்வோட அவங்களோட பழகுங்க. அந்த மாதிரியான மனிதர்களோட உங்களோட உறவுகளை மேம்படுத்திக் கொள்ளுங்க. அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச எனர்ஜியை பாஸ் பண்ணுங்க. அதனால அவங்க இன்னும் பல மனிதர்களுக்கு அந்த எனர்ஜி கிவரா இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகும். இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்துக்கலாமா? உங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க, லாஸ்ட் 20 கான்டாக்ட்ஸ் எடுங்க. இதுல எத்தனை எனர்ஜி கிவிங் மெசேஜ் வந்திருக்கு, எத்தனை எனர்ஜி ட்ரெயினிங் மெசேஜ் வந்திருக்கு, எத்தனை எனர்ஜி மேட்ச் மெசேஜ் வந்திருக்குங்கிறத செக் பண்ணுங்க. அதுல இருக்கிற எனர்ஜி ட்ரெயினர்ஸை ஆர்கியூ பண்ணிருங்க. அதுல இருக்கிற எனர்ஜி கிவர்ஸை கண்டினியூஸா கான்ஸ்டண்டா உங்க கம்யூனிகேஷன்ல வச்சிருங்க. அதுல இருக்க எனர்ஜி மேட்சஸோட லைஃபை செலிப்ரேட் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதலாமா? உங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி யாரெல்லாம் எனர்ஜி கிவர் ஆர் எனர்ஜி மேட்சர் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் தேங்க்யூ அப்படின்னு அனுப்பி பாருங்களேன். வாழ்க்கையே ஒரு கொண்டாட்டமா இருக்கும். நாம கிராட்டிடியூட எக்ஸ்பிரஸ் பண்றது அவங்க கிட்ட இருந்து இன்னும் நல்ல எனர்ஜி வர்றதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம எனர்ஜியை நம்ம நல்ல வைபோட பாசிட்டிவோட வச்சுக்கிறதுக்காக. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கான பாசிட்டிவ் வைப் உங்களுக்குள்ள டெய்லி பில்ட் ஆகும். ஸோ ஸ்டே கிரேட்ஃபுல். See you in the next video. Thank you. Signing off, Francis.